Hello cuties, Assalamualaikum. Welcome back to our channel. ரொம்ப நாள் ஆகுது வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சோப் மேக்கிங் வீடியோ தான். இன்றைக்கி நம்ம வந்து கோட் மில்க் வச்சு இன்றைக்கி நம்ம வந்து அதிமதுர சோப் தான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சோப் மேக்கிங் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம சோப் நம்மளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸும் சரி அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட சோப் செஞ்சு யூஸ் பண்ணும்போது அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் அதுக்கு நான் வந்து கோட் மில்கோட சோப் பேஸ் இது உங்களுக்கு நீங்கள் கெமிக்கல் ஷாப்ஸ் இங்கே உங்கள் ஊரில் எங்கே இருக்கோ அங்கே போய் இந்த மாதிரி கோட் மில்க் சோப் பேஸுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிளிசரின் பேஸ் இது ரெண்டுமே கிடைக்கும். நீங்கள் ரெண்டுலேயுமே செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து கோட் மில்க் சோப்பில் தான் செய்ய போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நான் செய்ய போகிறேன். ஈச் 100 கிராம் அளவுக்கு 2 சோப் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து அதிமதுரத்தை வச்சு தான். லிக்கரைஸ் பவுடர் ஃபஸ்ட் நான் இது வந்து எடுத்துக்கிறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 202 கிராம் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகிறதுக்காக. இப்போ நான் ஒரு ஸ்டீல் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நான் வந்து குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்காக இந்த ப்ராசஸ். ஸோ உங்கள்கிட்ட சோப் பேஸ் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கிளிசரின் சோப் பேஸ் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். பியர்ஸோடது எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதில் வந்து கிளிசரின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சோப் இது ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கடையில் போய் பியர்ஸ் வாங்கிக்கோங்க. அதோட சோப் நீங்கள் ரெடி பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும் மற்ற சோப்போடு நீங்கள் இந்த மாதிரி கிளிசரின் சோப் யூஸ் பண்ணும்போது. இது வந்து நம்ம அந்த கோட் மில்கோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இந்த கோட் மில்க் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம தொடர்ச்சியாக அந்த சோப் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து கோட் மில்க் சோப் எடுத்திருக்கேன், சோப் பேஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக பார்த்திங்கன்னா நான் வந்து கிளிசரின் பேஸ் தான் எடுப்பேன். இன்றைக்கி நாங்கள் வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து அதிமதுர பவுடர் வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு நம்ம எடுக்கணும். நம்ம 2 கிராம் நீங்கள் எடுத்திங்கனாலே போதுமானதாக இருக்கும். 100 கிராமுக்கு நம்ம வந்து 1 கிராம் வந்து நம்ம எந்த பவுடர் சேர்த்துறதுனாலும் 1 கிராம் ஆட் பண்ணணும். இப்போ அந்த சோப் பேஸ்லேயே நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சோப் பேஸ் கரையிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லாவே அது மிக்ஸ் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே நான் இதை வச்சுருக்கேன். அப்படியே மெல்ட் பண்ணிக்கலாம். இது மெல்ட்டாக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் லம்ஸ் அங்கங்கே இருக்குது பாருங்கள். இது நல்லா நமக்கு கரையணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து பேஸ் கரைஞ்சிருக்கணும். வந்து நான் அந்த கீழே அந்த ஹீட்டான பாத்திரத்தோடையே நான் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டாலும் அது வந்து நமக்கு திரும்பவும் கெட்டியாயிரும். அப்படி நான் அந்த சூட்டோடையே நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த சோபேஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. அவங்க வந்து வெறும் கோட் மில்க் பவுடர் அந்த கோட் மில்கை வச்சு தான் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இனிமேல் தான் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கிளிசரின் எடுத்திருக்கேன். இதுவுமே உங்களுக்கு அந்த கெமிக்கல் ஷாப்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதுக்குமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி வந்து சோப்லேயும் இருக்கும். பட் நான் திரும்பவும் கொஞ்சம் மாய்ஸ்சருக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மை கொடுக்கறதுக்காக நான் கிளிசரின் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இதில் வந்து சப்போஸ் உங்ககிட்ட வந்து கிளிசரின் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கோகனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து இதை 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிசரின் ஆட் பண்ணலைன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இதுக்கு வந்து
எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணல, ஸ்மெல்லுக்காக நான் எதுவுமே ஆட் பண்ணல. அதே மாதிரி கலருக்கும் நான் எந்த ஒரு கலரு லிக்விட் கலர்ஸோ நான் எதுவுமே ஆட் பண்ணல. நான் ப்ளெயினாக தான் இதுக்கு பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலோட ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் எந்த ஒரு ஃப்ரீக்ரன்ஸும் நான் ஆட் பண்ணல இந்த சோப்பில். இப்போ இதை நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கீழே அந்த ஹீட்டோடையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது நல்லா மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சோப்பும் கெட்டி ஆகாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹீட்டான பொருளை வைக்கும் போது கையெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் சுற்றுற போது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து மோல்டுக்கு தான் மாற்றணும். மோல்டு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குல்லைங்க, அதில் வந்து ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதில் மாற்றிக்கலாம். இப்போ நான் மோல்டில் தான் ஊற்றுறேன். இந்த ஒரு மோல்டு பார்த்திங்கன்னா 100 கிராம் பிடிக்கும். ஸோ நான் 2 மோல்டில் நான் ஊற்றிக்கிறேன். இது வந்து சிலிக்கான் பேஸ் மோல்டு. ஸோ நம்ம வந்து ஈஸியாக சோப்பை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து அந்த கப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பிளாஸ்டிக் கப்லேயே நீங்கள் வந்து ஆயில் தடவி நீங்கள் ஊற்றும் போது ஈஸியாக சோப் வெளியே வந்துடும். மேக்ஸிமம் யூஸ் அண்ட் த்ரோ கப் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே நம்ம வந்து சோப்பை வந்து அப்படியே ஷேப்பாக எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே வந்து 100 கிராம் வந்து எடுத்துக்கிறேன். நான் 100 கிராம் அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டுக்கு அளவாக 2 சோப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே ரெடி பண்ணுங்கள். நீங்கள் வந்து 100 கிராம் சோப் பேஸ் எடுக்கிறீங்கன்னா வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணுற எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. லிக்ரைஸ் பவுடர் மட்டும் இல்லை, முல்தானி மெட்டி பவுடர் கூட நீங்கள் 1 கிராம் எடுக்கணும். அதே மாதிரி எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் சேர்த்துற மாதிரி இருந்தால் எசென்ஷியலில் ஒரு 5ம் ஃப்ரீக்ரன்ஸ் ஒரு 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அது காமனாக ஒரு மெஷர்மெண்ட். இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் போடுவேன். நீங்கள் ஈஸியாக சோப் மேக்கிங்கை வந்து கற்றுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து அப்படி நான் ரூம் டெம்பரேச்சர் வச்சுருக்கிறேன். இப்போ நான் மேலே வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அது வந்து ஐசோப்ரோப்பைன் ஆல்கஹால்ங்கிறது. இது வந்து மேலே வந்து நுர வரும். ஸோ அதை வந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் இது ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் சோப் மேக் பண்ணால் போதும். இது வந்து பர்ஃபெக்டாக நம்ம பின்னாடி சோப் பார்த்தா பர்ஃபெக்டாக வரக்காக நம்ம இது ரெடி பண்ணுறது. இது அப்படியே நீங்கள் ஒரு 4 hours ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 hours ஆயிடுச்சு. இப்போ மோல்ட்லேருந்து நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக மோல்ட்லேருந்து வந்துடும். இதுவே நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணும்போது லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். நான் இன்னொரு வீடியோ பார்த்திங்கன்னா வந்து மோல்டெல்லாம் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், நான் மோல்ட்லேருந்து நம்ம வந்து லைட்டாக இதை வந்து எடுத்தாலே இந்த மோல்ட்லேருந்து வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மெத்தட்னு பார்த்திங்கன்னா வந்து மெல்ட் அண்ட் ப்ரோ மெத்தட் தான். இதே வந்து நீங்கள் வந்து இன்னொன்று இருக்குது மெத்தட்ஸ், அதுவுமே உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன். பார்த்திங்கன்னா சோப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம உடனே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கிறது, காஸ்டிக் சோடா இந்த லைலாம் வச்சு ரெடி பண்ணுறது. அது எப்படி வருதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா மெல்ட் அண்ட் போர் மெத்தட். இது ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாருமே பண்ணிடலாம் இந்த மெத்தடு. கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோப் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லிக்ரைஸோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் நல்லா லைட்டன் பண்ணுறக்கும் சரி, பிக்மெண்டேஷன்ஸ்லாம் நல்லா ஃபேட் ஆகிறக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த லிக்ரைஸ் பவுடர், அதிமதுர பவுடர். இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலும் அவைலபிள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இந்த சோப் தான் இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் தருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன இன்க்ரீடியன்ட் வச்சு சோப் செய்யணுன்னாலும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் அதை வந்து உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from நிஷா.